Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு weight loss கிச்சடி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம oats semiya தான் யூஸ் பண்ண போறோம். இது ரொம்பவே ஒரு டெலிஷியஸான ரெசிபி. ரெகுலர் கிச்சடிஸோட அதே டேஸ்ட் இதுலயும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். weight lossக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்புறமா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ நட் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண டொமேட்டோ, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண கேரட்ஸ், அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேமியா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஓட்ஸ் சேமியா நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிடுங்க. இப்போ நமக்கு சுவையான ஓட்ஸ் சேமியா கிச்சடி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக ஒரு பவுல் ஆஃப் சட்னி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த ஓட்ஸ் சேமியா கிச்சடி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.